Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பொருளாதார ஆய்வறிக்கை பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட்டுக்கான முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. தலைமை பொருளாதார ஆலோசகர் வி. ஆனந்த் நாகேஸ்வரன் தலைமையில் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியாவின் உள்நாட்டு பொருளாதாரம் வலுவாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆய்வறிக்கையின்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.4% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த வளர்ச்சி 6.8 முதல் 7.2% வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நீண்ட காலத்தில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் சுமார் 7% தொடரும் என்றும் அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் மூலம் உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளில் இந்தியா தொடர்ந்து வேகமாக வளர்ந்து வரும் நாடாக திகழ்கிறது. இந்த வளர்ச்சிக்கு முக்கிய ஆதாரமாக உள்நாட்டு நுகர்வு உள்ளது. மக்கள் செலவிடும் தனியார் நுகர்வு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 61.5% உயர்ந்துள்ளது. பணவீக்கம் குறைந்திருப்பதும் வேலைவாய்ப்பு நிலைத்திருப்பதும் உண்மையான வருமானம் உயர்ந்திருப்பதும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் முதலீட்டு சூழலும் சாதகமாக உள்ளதால் தொழிற்சாலைகள் மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் பாதியில் முதலீடுகள் 7.6% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. உற்பத்தி துறையும் நல்ல முன்னேற்றத்தை கண்டுவரும் நிலையில் நிதியாண்டின் முதல் பாதியில் உற்பத்தி துறை வளர்ச்சி 8.4% இருந்தது. அரசு மேற்கொள்ளும் உட்கட்டமைப்பு செலவுகளால் கட்டுமானத் துறையும் நிலையான வளர்ச்சியை பெற்றுள்ளது. அதேபோல் இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய ஆதாரமாக விளங்கும் சேவை துறையும் தொடர்ந்து வலுவாக செயல்பட்டு வருகிறது. இந்த துறையின் வளர்ச்சி முதல் பாதியில் 9.3% உயர்ந்துள்ளது. விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த துறைகள் 3.1% வளர்ச்சி பெறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நல்ல மழைப்பொழிவும் கால்நடை மற்றும் மீன்வளம் போன்ற துணை துறைகளும் விவசாய வளர்ச்சிக்கு ஆதரவாக உள்ளன. இதே வேளையில் பணவீக்கம் கணிசமாக குறைந்துள்ளது. நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் பணவீக்கம் 1.7% குறைந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை குறைந்திருப்பதே இதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. வெளிநாட்டு வர்த்தகத்திலும் இந்தியா நல்ல முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது. இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி $825.3 பில்லியன் உயர்ந்துள்ளது. உலகளாவிய வர்த்தக நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் சேவைகள் சார்ந்த ஏற்றுமதி இந்தியாவிற்கு முக்கிய ஆதரவாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக நடப்பு கணக்கு பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.8% மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வெளிநாட்டு நாணய கையிருப்பும் 11 மாதங்களுக்கு மேல் இறக்குமதிகளை சமாளிக்கும் அளவில் உள்ளது. வரி வசூல் நிலையும் வலுவாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நேரடி வரி வசூல் இலக்கின் பாதிக்கு மேற்பட்ட தொகை நவம்பர் மாதத்திற்குள் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜிஎஸ்டி வசூல் பலமுறை சாதனை அளவுகளை எட்டியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கித்துறையில் செயல்படாத கடன்களின் விகிதமும் 2.2% குறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு குறைந்த நிலையை எட்டியுள்ளது. அதே நேரத்தில் உலகளாவிய அரசியல் பதற்றம், வர்த்தக தடைகள் மற்றும் முதலீட்டு நிதி ஓட்டங்களில் ஏற்படும் மாற்றங்கள் போன்ற அபாயங்கள் குறித்தும் பொருளாதார ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. இருப்பினும் உள்நாட்டு பொருளாதார அடித்தளம் வலுவாக இருப்பதால் இந்தியாவின் வளர்ச்சி எதிர்பார்ப்புகள் சமநிலையுடன் உள்ளதாக அறிக்கை கூறுகிறது. இதற்கிடையே இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இந்த ஆண்டுக்குள் முடிவடையும் எனவும் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் சமீபத்தில் அமெரிக்கா 200க்கும் மேற்பட்ட வேளாண் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அதிக சுங்க வரிகளிலிருந்து விலக்களித்துள்ளது. இதனால் மசாலா பொருட்கள், தேநீர், காபி, பருப்பு வகைகள் மற்றும் செயலாக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் போன்ற இந்திய ஏற்றுமதிகள் மீண்டும் போட்டித்திறனை பெறும் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் வெளிநாட்டு சூழலில் நிலவும் நிச்சயமற்ற தன்மைகள் தொடர்வதாகவும் ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழல் தொடர்ந்தாலும் வலுவான உள்நாட்டு நுகர்வு, நிலையான முதலீடுகள், குறைந்த பணவீக்கம் மற்றும் மேம்பட்ட நிதிநிலை ஆகியவை
இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளமாக இருப்பதாக தெளிவுபடுத்துகிறது. வெளிநாட்டு வர்த்தக அபாயங்கள் மற்றும் அரசியல் பதற்றங்கள் குறித்து எச்சரிக்கைகள் இருந்தாலும் சமநிலையான கொள்கைகள் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை காரணமாக இந்தியா வரும் ஆண்டுகளிலும் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரமாக திகழும் என்ற நம்பிக்கையை இந்த ஆய்வறிக்கை வெளிப்படுத்துகிறது.